Dashing through the snow in a one-horse open sleigh. O'er the fields we go, laughing all the way. Bells on bobtails ring, making spirits bright. What fun it is to laugh and sing a sleighing song tonight. Oh! Jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Oh! Jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. A day or two ago, I thought I'd take a ride, and soon Miss Fanny Bright was seated by my side. The horse was lean and lank, misfortune seemed his lot. We got into a drifted bank and then we got upsot. Oh! Jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. ஆரம்ப ஜெபம் ரெவரண்ட் ஆனந்தகுமார் ஐயாவை அழைக்கிறோம். அன்பும் கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, மனமகிழ்ச்சியான இந்த வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நீர் மனுக்குலத்தை தேடி இந்த உலகிற்கு வந்ததை நாங்கள் மகிழ்ச்சியோடு எண்ணி களி கூறும்படியாக உம்முடைய பிறப்பை கர்த்தாவே நாங்கள் மனமகிழ்ச்சியோடு கொண்டாடி இந்த உலகத்திற்கு இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் பிறந்திருக்கின்றார் என்பதை நாங்கள் அறிவிக்கும்படியாக நீர் கொடுத்திருக்கின்ற இந்த விசேஷித்த நாட்களுக்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் திருச்சபையாக நாங்கள் ஒன்று கூடி வந்து இந்த பாடல் ஆராதனையிலே பங்கு கொள்ளும்படியாக ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆலயத்திலே கூடி வந்திருக்கின்றோம் சுவாமி. அன்பின் ஆண்டவர் தாமே இந்த ஆராதனையிலே எங்கள் மத்தியிலே பிரசன்னராயிருந்து நீர் எங்களை ஆளுகை செய்து வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். நீர் பிறந்த பொழுது உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவதூதர்கள் பாடினார்கள் என்பதை திருமறையிலே நாங்கள் வாசிக்கின்றோம் சுவாமி. இன்றைக்கும் கர்த்தாவே ஆண்டவரே உம்முடைய பிறப்பை அறிவிக்கின்ற பொறுப்பை நீர் எங்களுக்கு தந்திருக்கின்றீர். ஆண்டவரே உம்முடைய பிறப்பை கொண்டாடுகின்ற ஒவ்வொரு ஆண்டிலும் நாங்கள் இவ்விதமாக ஒன்று கூடி வந்து பாடல்கள் மூலமாக நாங்கள் உம்மை மகிமைப்படுத்தி வருகின்றோம். இந்த நாளிலும் இந்த மாலை ஆராதனையிலே நீர் எங்கள் மத்தியிலே பிரசன்னராக இருந்தருளும். பாடல்களை பாட வந்திருக்கின்ற இசைக்கருவிகளை வாசிக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். திருச்சபையார் யாவரோடும் சுவாமி இந்த மாலை பொழுதிலே உம்முடைய ஆசீர்வாதம் தங்கியிருக்கும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய திருக்கரங்களிலே அர்ப்பணிக்கின்றோம். உம்முடைய ஆசீர்வாதத்தினை கடந்து செல்ல எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள் புரிவீராக. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். Next, instrumental.
மாட்டுத் தொழுவத்தில் பிறந்த புனித ஒளியே, துன்பங்கள் களைந்துவிட்டு துயரங்கள் தகர்த்துவிட விடியலென வந்தவரை, தங்க தாரகை பெற்றெடுத்த தவ புதல்வரை, மண்ணில் வந்த விண்ணின் மைந்தனை போற்றி பாடி கொண்டாட வருகிறார்கள் எம் பாடற் குழுவினர். மரியன்னை திருமகனாய் மானிட கோலமதாய் விண்ணவர் தோன்றினார் மன்னகம் மகிழ்ந்திட, பாடுவோம் புது கீதங்கள் என்று பாடி மகிழ்விக்க துடிக்கும் எம் பாடகர் குழுவினர்.
பாடம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7 வரை. ஏசாயா 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல். ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள பிரஜாதியாருடைய கலிலேயாவாகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். அறுப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டுக் கொள்கையில் கலிகூறுகிறது போலவும் உமக்கு முன்பாக மகிழ்கிறார்கள். மீதியானியரின் நாட்களில் நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகத்தடியையும் அவர் தோளின் மேலிருக்கிற மிலாற்றையும் அவர்கள் ஆலோட்டியின் கோலையும் முறித்து போட்டீர். அமளியாய் யுத்தம் பண்ணுகிற வீரருடைய ஆயுத வர்க்கங்களும் இரத்தத்தில் புரண்ட உடுப்பும் அக்கினிக்கு இரையாக சுட்டரிக்கப்படும். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும் என்பது வாசிக்க வேண்டிய முதலாம் திருமறை பாடம் வாசித்தாயிற்று. Bring me flesh and bring me wine, bring me pine logs hither, thou and I shall see him dine, when we bear them thither. Good King Wenceslas. A song by choir team.
வாசிக்கப்பட வேண்டிய சுவிசேஷ வேத பாடம் லூக்கா 2ஆம் அதிகாரம் 1 முதல் 20 வரை. லூக்கா 2:1 முதல். அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்துராயனால் கட்டளை பிறந்தது. சீரியா நாட்டிலே சிரேனியோ என்பவன் தேசாதிபதியாயிருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லோரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத்தூரிலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். வாசிக்கப்பட வேண்டிய வேத பாடம் வாசிந்தாயிற்று. கந்தை துணையும் கடும் குளிரும் மைந்தன் இயேசுவை வாட்டிடுதே. மந்தை ஆயத் தேடியே வந்தார், தந்தை தாயும் வியந்து நின்றார். மன்னாதி மன்னன் இயேசு கிறிஸ்து. இப்பாடலை பாட வருகிறார்கள் எம் பாடகர் குழுவினர். நித்திய வாழ்க்கையை நமக்கு கொடுத்த அந்த மன்னாதி மன்னனை எல்லாரும் போற்றி கொண்டாடுவோம். பைபிள் ரீடிங். மூன்றாவது வேத பாடமாக எபிரேயர் எழுதின நிருபம்
1ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 வரை. எபிரேயர் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 வரை. பக்கம் 298. பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கி. கோர வெம்பகைகள் பாரச் சுமைகள் தீர மருந்தானீரோ, குற்றம் துடைக்க பற்றினை நீக்க உற்றவர் நீரல்லவோ. சின்னஞ்சிறு சுதனே எண்ணரும் தவமே, மன்னர் மன்னவனே உன்னத திருவே.
குறித்த நாளுக்கென்று வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் மீகா 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 2 முதல் 4 முடிய. எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறிதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதிகள் நாட்களாகிய பூர்வத்தினுடையது. ஆனாலும் பிரசவிக்க மட்டும் அவர்களை ஒப்புக் கொடுப்பார். அப்பொழுது அவருடைய சகோதரர்கள் மீதியானவர்கள் இஸ்ரவேல் புத்திரரோடும் கூட திரும்புவார்கள். Special song by our treasurer Franklin Padmalaraj. தேவமைந்தன் விண்ணை துறந்து மண் உலகில் வந்த இந்நாள். தேவமைந்தன் விண்ணை துறந்து மண் உலகில் வந்த இந்நாள். பொன்னழகாமேன்மையுடனே கந்தை கோலம் கொண்ட இந்நாள். கந்தை கோலம் கொண்ட இந்நாள். தேவமைந்தன் விண்ணை துறந்து மண் உலகில் வந்த இந்நாள். மந்தையாய புகழ் பாட உம் பாதம் பணிந்தனரே. மழலை உந்தன் எளிமை கண்டு உம்மை வாழ்த்தி வணங்கினரே. பொன்னழகாமேன்மையுடனே கந்தை கோலம் கொண்ட இந்நாள். கந்தை கோலம் கொண்ட இந்நாள். தேவமைந்தன் விண்ணை துறந்து மண் உலகில் வந்த இந்நாள். Hallelujah, 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 hallelujah. நீரே ஜீவ ஒளியாக என் பாதை காட்டினரே. எந்தன் பாவம் போக்கியம்மை உம் சித்தம் போல் நடத்திடமே. பொன்னழகாமேன்மையுடனே கந்தை கோலம் கொண்ட இந்நாள். கந்தை கோலம் கொண்ட இந்நாள். தேவமைந்தன் விண்ணை துறந்து மண் உலகில் வந்த இந்நாள். தேவமைந்தன் விண்ணை துறந்து பொன் உலகில் வந்த இந்நாள். ஆராரிரோ 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 ஆராரிரோ. பைபிள் ரீடிங். கொலேசையர் 1ஆம் அதிகாரம் வசனம் 17 முதல் 20 வரை. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற்பேருமானவர். இன்று காலை பயிற்சி பெற்று நாங்கள் பாடும் பாடல். hallelujah.
Thank you, Kutis. The sound of the season is the sound of the bells. Listen carefully, you can tell. Everyone knows when they hear that sound, time for the holidays to come around. We will jingle. தமிழ் பாடலை கேட்ட நீங்கள் இப்பொழுது ஒரு ஆங்கில பாடல். இந்த பாடலை நீங்கள் கேட்க வேண்டுமானால் ஒரு சிறிய நிபந்தனை, நீங்கள் அனைவரும் கரங்களை தட்டியே ஆக வேண்டும். கரங்களை எப்படி தட்ட வேண்டும் என்று நம்முடைய குழந்தைகள் நமக்கு சொல்லித் தருவார்கள். 1 2 3 என்ற முறையிலே கை தட்ட வேண்டும். ரெடியா? சொல்லி கொடுத்துடலாமா? ஓகே, கவனிங்க. 1 2 3 இப்படி நீங்கள் எல்லாம் சேர்ந்து தட்டணும். ரெடியா? ஆர் யூ ரெடி? ரெடி. 1 2 3. அப்படியே கூட கிளாப் பண்ணலாம். தேங்க்யூ. உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் சொல்லும் விதமாக இதோ உங்கள் குட்டீஸ் உங்களுக்கு ஒரு கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு அதற்கு பிறகு தேங்க்யூ. நீங்களும் வந்து உட்காருங்க. இவங்க பாடினது பிடிச்சிருந்தா நீங்கள் கிளாப் பண்ணலாம். Thank you, Kutis. We too, a Merry Christmas and Happy New Year. Bible reading. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் வசனம் 20 முதல் 23 முடிய. அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே.
அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றார். மண்ணில் பிறந்தது சின்ன பாலகனோ, விண்ணில் உதித்தது அழகிய விண்மீனோ. இந்த மண்ணில் பிறந்தது சின்ன பாலகனோ, மனுவை மாற்ற தேவன் தந்த வார்த்தையானவரோ. நம் இதயம் மாற குழிவில சிரிக்கும் அருகின் மாமகனோ, மனுவை மாற்ற தேவன் தந்த வார்த்தையானவரோ. இதயம் மாற குழிவில சிரிக்கும் மரியின் மாமகனோ, விண்ணில் உதித்தது அழகிய விண்மீனோ. இந்த மண்ணில் பிறந்தது சின்ன பாலகனோ. பாதகர் பாவம் தீத்திட நித்திய பிதாவின் சுதன் தன்னுயிரை தன்னை தந்திட மண்ணில் வந்துதித்தார். என்னதான் இந்திடுவோம் மன்னவன் அன்புக்கீடாய், நெஞ்சமதை சொந்தமானதாய் தூயன் பாதம் படைப்போம். கத்தன் என் இயேசு ராஜன் பெத்தலை முன்னணியிலே.
தேவ வார்த்தையை கேட்போம். மெசேஜ் பை ரெவரண்ட் பால் டேவிஸ் ஐயா. குட் ஈவினிங். சிஎஸ்ஐ தூய பவுல் ஆலயத்தினுடைய தேவ தூதர்கள் அழகாக பாடிக்கொண்டிருப்பதை நான் கெடுக்க விரும்பவில்லை. பொங்கலூரிலிருந்து வந்த தேவ தூதர்களுக்காக நன்றி. நமது ஆலயத்தினுடைய சிறு வெள்ளை தேவ தூதர்களுக்கும் நன்றியை நான் உரித்தாக்குகிறேன். ஆங்கில வேதாகமத்திலிருந்து ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நான் வாசிக்க விரும்புகிறேன். Luke chapter 2 verses 13 to 14. And suddenly there was with the angel a multitude of heavenly hosts praising God and saying, Glory to God in the highest heaven, and on earth peace among those whom he favors. தமிழிலே நமக்கு மனப்பாடமாக தெரிந்திருக்க வேண்டும். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும், மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். 2000 ஆண்டுகளாக இந்த துதி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த 2023 வருடத்தினுடைய இந்த நாளிலே 17ஆம் தேதி மாலையிலே மீண்டுமாக தேவ தூதர்கள் பாடின அதே கீதத்தை திரும்பவும் கிறிஸ்துவனுடைய பிறப்பை நினைவு கூர்ந்து நாம் பாடி மகிழ்கிறோம். ஒருவேளை ஒரு நல்ல இறை வார்த்தைக்காக நீங்கள் யாராவது எதிர்பார்ப்போடு வந்திருப்பீர்களானால் உங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனை சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய கைகளில் இருக்கிற இந்த தாளிலே 10 வேத பாடங்கள் இருக்கிறது. இவைகளை நீங்கள் வீட்டிற்கு சென்று வாசித்து பார்க்கும்போது ஆண்டவர் நம்மோடு பேசுவார். ஒரு சிலர் நினைக்கிறீர்கள், ஐயா வாரம் வாரம் இதே போல் ஞாயிற்றுக்கிழமை சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் வீட்டிலிருந்தே படித்து கொள்ளுவோம். நல்லது. நான் இன்றைக்கு ஒரு கிறிஸ்மஸ் செய்தியை நான் சொல்லப் போவது இல்லை. காரணம், அதற்கென்று டிசம்பர் 25ஆம் தேதி இருக்கிறது. 3 ஆராதனைகள் இருக்கிறது. இன்றைக்கே நான் சொல்லிவிட்டால் அன்றைக்கு ஒருவேளை யாராவது வராமல் போய்விட்டால் என்ன செய்வது என்று யோசிக்கிறேன். ஒரு மனிதரை குறித்து நான் உங்களோடு சொல்லுக விரும்புகிறேன். 1998-99 ஆண்டுகளிலே ஆங்கில கிறிஸ்தவ பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கும் போது ஒரு குறிப்பிட்ட பாடல் ஆசிரியரை குறித்து நான் கேள்விப்பட்டு அவருடைய பாடல்களை நான் கேட்டது உண்டு. அவருடைய பாட்டிற்கு நான் அடிமையே ஆகிவிட்டேன். அவருடைய பெயர் ரிச் முல்லின்ஸ். அமெரிக்க நாட்டிலே வாழ்ந்தவர். 1955ஆம் ஆண்டு பிறந்தவர். மிக மிக துரதிருஷ்டவசமாக 1997ஆம் ஆண்டு அவருடைய 41வது வயதிலே அவரும் அவருடைய நண்பரும் ஒரு கிறிஸ்துவ பாடல் நிகழ்ச்சிக்கு, ஒரு கான்சர்ட்டுக்கு சென்றுவிட்டு திரும்பும்போது அவர்கள் சென்று கொண்டிருந்த ஜீப் ஒரு மிகப்பெரிய விபத்தை சந்தித்தது. ஒரு சிறு ட்ரக் அவருடைய வாகனத்தின் மீது மோதியது. அந்த ட்ரக்கினுடைய கால் சக்கரங்கள் அந்த ரிச் முல்லின்ஸ் அவருடைய தலையின் மீது ஏறினதனால் அவர் பரிதாபமாக மரித்து போனார். சோகமான ஒரு நிகழ்வை நான் சொல்ல உண்மையிலே விரும்பவில்லை. ஆனால் நான் சொல்ல வர விரும்புகிற காரியம், அவர் எழுதின ஒரு பாடலினுடைய வரிகளை மாத்திரம் நான் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அவர் எழுதின பாடல்களுள் ஒரு பாடல், You was a baby like I was once. ஆங்கிலத்திலே 2 வரிகளாக படித்து நான் திரும்பவும் தமிழிலே சொல்ல விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து ஒரு அழகான பாடலை அவர் எழுதியிருக்கிறார். இது நமக்கு ஆச்சரியத்தையும் பிரயோஜனத்தையும் தரும் என்று நான் நினைக்கிறேன். நான் எப்படி குழந்தையாக பிறந்தேனோ ஆண்டவரே, நீரும் பிறந்தீர். நான் குழந்தையாக இருந்தபோது காலைதோறும் அழுவேன். நீரும் அப்படி அழுதீரா? நீர் ஒரு மாட்டு கொட்டிலே முன்னணியிலே பிறந்தீர். நானும் அமெரிக்க நாட்டில் உள்ள ரீட் மெமோரியல் என்கிற இடத்திலே நான் பிறந்தேன். உம்முடைய பெற்றோர் உமக்கு கந்தை துணியை உடுத்துவித்தார்கள். எனக்கோ பேபி ப்ளூ என்று சொல்லப்படுகிற
புதிதாக பிறந்த குழந்தைகளுக்கு உடுத்துவிக்கிற ஆடையை உடுத்துவித்தார்கள். 12 வயதாக இருக்கும்போது நான் ஒரு மீட்டிங் ஹாலுக்கு போயிருந்தேன். அங்கிருக்கிற பெரிய மனிதர்கள் ஜெபிப்பதை உற்று கவனித்தேன். அவர்கள் என்ன ஜெபிக்க விரும்புகிறார்கள் என்பதை 12 வயதிலே நான் தெரிந்து கொள்ள விரும்பினேன். நீரோ 12 வயதிலே தேவ ஆலயத்திலே பலரோடு பேசிக்கொண்டிருந்தீர். நீர் பேசின விசேஷங்களை குறித்து எல்லாரும் இது உம்முடைய வயதை விட அதிகமான பேச்சு என்று சொல்லி பாராட்டினார்கள். சிறு பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் உம்மை பார்த்து சிரித்திருக்கிறார்களா? அவர்கள் உம்மை குறித்து என்ன பேசினார்கள் என்று தெரியுமா? உமக்கு பரிசுத்தவான்களை குறித்தெல்லாம் கற்றுக் கொடுத்தார்களா? எப்படி ஒரு மனிதர் நேர்மையாக நடக்க வேண்டும் என்பதை யூதர்கள் உமக்கு சொல்லிக் கொடுத்தார்களா? நானும் உம்மை போல ஒரு சிறுவனாக வளர்ந்தேன். நான் வளர்ந்தது இந்தியானா மாகாணத்திலே, அமெரிக்க நாட்டிலே. நீர் வாழ்ந்ததோ கலிலேயாவிலே. ஒரு மனிதர் எப்படி வாழ வேண்டுமோ அப்படி நீர் வாழ்ந்து காட்டியிருக்கிறீர். என்றைக்காவது ஒரு நாய்க்குட்டியோடு மல்யுத்தம் செய்திருக்கிறீரா? ஒரு வாட்டர் ஹோஸ், தண்ணீர் ஹோஸில் தண்ணீரோடு விளையாண்டிருக்கிறீரா? என்றைக்காவது பனிக்கட்டியிலே தேவ தூதர்களை செய்து, பொம்மைகளை செய்து விளையாடி இருக்கிறீரா? பரிசுத்தவான்களை குறித்து கதைகளை கேள்விப்பட்டிருக்கிறீரா? தொடர்ந்து அவர் பாடலிலே சொல்லுகிற ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ஒரு நல்ல பையனாக நீர் வளர்ந்தீர். ஒரு நல்ல மனிதனைப் போல நேர்மையாக நடந்தீர். சில சமயம் விளையாடும் போது, குறிப்பாக கண்ணாமூச்சி விளையாடும் போது பயந்ததுண்டா? உம்முடைய கால்களிலே காயம் ஏற்பட்டிருக்கிறதா விளையாடும் போது கீழே விழுந்து? இதெல்லாம் அந்த பாடல் வரிகளிலே வருகிறது. நான் நினைக்கிறேன், உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து குழந்தையாக இருக்கும்போது அவர் என்னென்ன அனுபவங்களை எல்லாம் பெற்றார்கள் என்று இந்த பாடல் சொல்லுவதாக நான் நினைக்கிறேன். பிரயோஜனமாக இருக்கிறது என்றும் நான் நினைக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து நான் அதிகம் சொல்ல இப்பொழுது நான் விரும்பவில்லை. காரணம், அது நம்பவே முடியாத ஒன்று. வானத்திலே முதன்முறையாக தேவ தூதர்கள், பரலோகத்திலே பாடிக்கொண்டிருந்த தூதர்கள் இந்த நாளிலே CSI தூய பவுல் ஆலயத்தின் சார்பிலே இங்கு அருமையாக பாடிக்கொண்டிருக்கின்ற, இசை கருவிகளை வாசித்து கொண்டிருக்கிற, இதை மெய்மறந்து கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை ஒழுங்கு செய்து கொண்டிருக்கிற அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் அனைவருக்கும் முன்கூட்டியே கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. தேங்க்யூ ஐயா. பைபிள் ரீடிங். இந்த நாளுக்கென்று வாசிக்கும்படியான தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 14 வசனம் முதல் 17 வசனம் முடிய. நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்தில் பரிபூரணமாய் பெருகிற்று. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. அவர்களில் பிரதான பாவி. If I were a shepherd, I would bring a lamb. If I were a wise man, I would do my part. Yet what I can, I give him. Give my heart in the bleak midwinter. Amen.
Thank you, team. Bible reading. படியான வேத பாடம் அப்போஸ்தலர் பவுல் பிலிப்புக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 முதல் 8 வரை. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையான பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயரானார். பாவப்பட்ட பூமியிலே பாசம் வைக்க யாரும் இல்லை. பாதகம் பண்ணினதாலே வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்லை. மாட்டு தொழுவில் பிறந்து வந்த மகராசன் இயேசுவை. பைபிள் ரீடிங். இந்த நாளுக்கென்றும் வாசிக்கும்படிய தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோவான் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 4, 5, 9. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. காணிக்கை பாடல் ஆதி திருவார்த்தை கீர்த்தனையில் 21வது பாட்டு.
Bible reading. வாசிக்க வேண்டிய வேத பாடம் ஏசாயா 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எலும்பி செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். வேதம் முடிந்தது. Silent night, holy night, Son of God, love's pure light, radiant beams from thy holy face, with dawn of redeeming grace. Jesus Lord at thy birth, Jesus Lord at thy birth. Silent night, holy night.
wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. Good tidings will bring us you and your King. We wish you a Merry Christmas and a Happy New Year. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. Good tidings we bring to you and your King. We wish you a Merry Christmas and a Happy New Year. சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. நம்முடைய கடவுள் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்குறார்? அவரை துதிக்கணும்னு எதிர்பார்க்குறார். அப்படி தானே? பாட்டு எதற்காக பாடுறோம்? அவரை துதித்து பாடுறோம். அப்படி தானே? நம்ம ஆராதனையிலேயே பாட்டு இல்லாமல் ஆராதனை இருக்கா? நம்ம ஆராதனை முறையிலே பார்த்தீங்கன்னா வாலிபர் மூவரின் கீதம் அப்படின்னு ஒன்று இருக்குது, தெரியுமா? இரண்டாவது ஆராதனை, அதாவது காலை ஆராதனையில் அந்த பாட்டை நம்ம என்ன பண்ணுவோம்? பண்டிகை காலங்களில் மட்டும்தான் இப்போ பாடுறோம். கிராமத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெகுலராக பாடுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள் அப்படி தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்? நம்ம கர்த்தரை துதிக்கணும். அது இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் நம்ம அவரை துதிக்கிறது மிகுந்த, அவருக்கு ஒரு மிகுந்த சந்தோஷமான ஒரு காரியமாக இருக்கும். அதை நம்ம செஞ்சுருக்கிறோம். நன்றி சொல்லணும். அதுதான் நன்றி. ஒரு பக்கம் வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட் இருந்தால் தான் அவங்களுக்கு என்ன இருக்கும், அடுத்த ஸ்டேஜுக்கு அவங்க வருவாங்க. இந்த கொயர் கிறிஸ்மஸ் கீத ஆராதனையில் இன்று பாடியவர்கள் மேக்சிமம் பார்த்துருப்பீங்க, நிறைய புதுமுகங்கள் தான் இல்லையா? இந்த தடவை கொயரில் நிறைய புதுமுகங்கள் தான், தெரியும் அப்படி தானே? எல்லாருமே நிறைய புதுமுகங்கள் இருக்காங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு இருக்கிற என்கரேஜ்மெண்ட் நம்ம கொடுத்தாகணும். தொடர்ந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும்? இப்போ தம்பி ஆர்கனிஸ்ட் கொஞ்சம் தம்பி கொஞ்சம் முன்னாடி வர்றியா? வாங்க. நம்ம ஆர்கனிஸ்ட் ஆமோஸ் பால், அதுக்கு யாரோ மியூசிக் கொடுக்குறாங்க. சரி, ஆமோஸ் பாலோட விஷ் என்னன்னா, நம்ம சர்ச்சில் என்ன இருக்கணும்? சர்ச்சுக்குன்னு ஒரு கொயர் இருக்கணும். அது எப்படி கொயர்னா, நீங்கள் இந்த கேசட் போட்டுட்டு முன்னாடி போகிறாங்கல்ல, அந்த மாதிரி கொயர் கிடையாது. சர்ச் கொயர்னு சொல்லிட்டு அதில் என்ன இருக்கணும்? மேல் ஃபீமேல் 2 பேருமே இருக்கணும். எனி டைம் என்ன ஆகணும்? அவங்க சர்ச்சில் எந்த ஒரு இதுனாலும் அவங்க வந்து அந்த கொயர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும். பல சர்ச்சஸில் இருக்குது. பத்மினி ஆண்டிலாம் தெரியும், ஆல் சோல் சர்ச்சிலெல்லாம் பார்த்தீங்கன்னா சர்ச் கொயருங்கிறது ஒரு மெயினான ஒரு பார்ட்டாக இருக்கும். அதனால் தம்பி என்ன விஷ் பண்ணுற அப்படின்னு தம்பி சொல்கிறியா? என்னென்னு நானே சொல்லவா? சரி, சர்ச் கொயருக்கு டெடிகேட்டடாக பாடக்கூடிய, ப்ராக்டிஸுக்கு வாரம் தவறாமல் 2வது சர்வீஸ் முடிஞ்ச உடனே ப்ராக்டிஸுக்கு வரக்கூடிய சபையார் தேவை. சரிங்களா? என்ன பண்ணணுன்னா, நீங்கள் இப்போ சொல்ல போனோன்னா, நீங்கள் இப்போ ஆவலாக பாடிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணணும்? எவ்ரி வீக் என்ன பண்ணணும்? ப்ராக்டிஸ்க்கு வந்து என்ன தெரியுமா, இப்போ ஒரு பெரிய ஒரு ட்ராபேக் என்ன ஆகி போச்சுன்னா, இப்போ ரொம்ப பழைய மனுஷன் மாதிரி பேசுகிறேன்னு சொல்லாதீங்க, இப்போ நிறைய பேருக்கு தமிழ் தெரியறது இல்லைங்க. அதாவது நாங்கள்லாம் படிக்கும்போதுனா ரொம்ப பழச சொல்லலை, ஒன்று தமிழ் நல்லா தெரியும், இங்கிலீஷ் வந்து வாசிக்க தெரியும், புரிஞ்சிக்க தெரியும். ஆனால் இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு என்னென்னா, தமிழ் சுத்தமாக தெரியாது, இங்கிலீஷும் என்ன ஆகுது, ஸ்பெல்லிங்கு அது எல்லாமே என்ன ஆகுது, டைப் பண்ண என்ன ஆகும், ஸ்பெல்லிங் அதிலே வந்துடுது. அப்போ இப்போ என்னென்னா எதுவுமே தெரியாமல் போயிடுது. இப்போ நிறைய பேர் கொயருக்கு, சின்ன குழந்தைங்கள்லாம் கொயருக்கு வராது. இப்போ பாருங்கள், முதல்ல 2009 நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு கொயர், இந்த சர்ச் டெடிகேட் பண்ணதுக்கப்புறம் ஒரு கொயர் பண்ணோம். அதில் வந்து குழந்தைங்க எத்தனை பேர் இருந்தாங்க தெரியுமா? கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் 120 பேர் இருந்திருப்பாங்க. ஃபுல் இந்த ஸ்டேஜே 10ல் எல்லாரும் வந்து கொயரில் என்ன பண்ணாங்க, பாடினாங்க. இப்போ ஏன் குறைஞ்சிட்டாங்க? தமிழ் படிக்க தெரியாது, அதுதானே உண்மை. அதாவது என்ன ஆகுதுன்னா, முதல்ல படிக்காதவங்களுக்கு தான் பஸ்ஸில் வந்து என்ன ஊருக்கு போகுதுன்னு தெரியாது. ஆனால் இன்றைக்கி படித்த குழந்தைங்களுக்கு என்னது, தமிழ் தெரியலைங்கிறதுனால எந்த ஊருக்கு அந்த பஸ் போகுதுங்கிறத தெரியறதில்ல.
சரிங்களா? அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அட்லீஸ்ட் இந்த கொயருக்கு வந்தாவது என்ன பண்ணலாம், நம்ம தமிழை தெரிஞ்சுக்கலாம். நம்மெல்லாம் ஃபாரினர்ஸ் இல்லை, இந்தியன்ஸ், தமிழன்ஸ், சரி தானே? அப்போ என்ன பண்ணணும், நம்ம மதர் டங் நமக்கு கண்டிப்பாக தெரியணும். அப்போ தான் என்ன பண்ண முடியும், நம்ம சர்ச்சில் என்ன பண்ண முடியும், பாடல் எல்லாமே நம்ம புரிஞ்சிக்க முடியும், பாட முடியும். சரிங்களா? அதனால் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், சின்ன குழந்தைங்க, சண்டே ஸ்கூலில் இருக்கிற குழந்தைங்களுக்குமே தமிழ் பாடல்களை சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, சர்ச்சுக்கு வர்றதுக்கு இதாக இருப்பாங்க. நம்ம ஊரில் இங்கிலீஷ் சர்ச்செல்லாம் இல்லை இல்லையா? இங்கிலீஷ் சர்வீஸ் வச்சுருந்தோம், அதுக்கு நிறையா, அதுக்கப்புறம் கொரோனாக்கு அப்புறம் சரியாக எல்லாம் வர்றதில்லைன்றதுனால என்ன பண்ணிட்டோம், இங்கிலீஷ் சர்வீஸ் நம்ம இப்போ வைக்கிறதில்ல. சரிங்களா? அதனால் இதில் என்ன சொல்கிறது, ரெண்டு விஷயம் இதில். ஒன்று ஸ்பிரிச்சுவலாக வருது, இன்னொன்று என்ன பண்ண வேண்டியது இருக்குது, தமிழ் நமக்கு தெரிய வேண்டியிருக்கு. அது எது தடையாக இருக்குது, தமிழ் தெரியாதது எதுக்காக தடையாக இருக்குது, கொயரில் பாடுறதுக்கு தடையாக இருக்குது. சரிங்களா? அப்புறம் இப்போ இந்த கொயர், சர்ச் கொயருங்கிறது எதுக்காக சொல்கிறோன்னா, அப்போ என்ன பண்ணணும்னா எல்லோரும் அங்கே போய் மேலே உட்காந்து பாடணுங்கிறது இல்லை. நீங்கள் உள்ளேயே உட்காந்துருந்தீங்கன்னாலுமே நீங்கள் எல்லாம் பாடினீங்கன்னா தான் என்ன ஆகும், ஆர்கனிஸ்ட் வந்து ஆர்கன் ப்ளே பண்ணால் அதுக்கு தகுந்த மாதிரி பாடணும். ஒருத்தர் அந்த பக்கம் இழுக்கிறது, ஒருத்தர் இந்த பக்கம் இழுக்கிறதுன்னா என்ன ஆகும், கொயர் வந்து ஆராதனை என்ன ஆகும், ஆராதனை மாதிரி இருக்காது. சரியா? ப்ராக்டிக்கலாக பேசிகிட்டு இருக்கிறேன், கொஞ்சம் மனசில் எடுத்துக்கங்க. எடுத்துட்டு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. கொயருக்கு, ஒரு சர்ச் கொயருக்கு யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறீங்களோ, மேல் ஃபீமேல் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் கண்டிப்பாக தம்பியை வந்து காண்டாக்ட் பண்ணி, ரொம்ப என்ன சொல்கிறது, ஆர்வமாக இருக்கார் தம்பி. சரியா? நம்ம சர்ச்சில் ஒரு நல்ல கொயர் கொண்டு வரணுங்கிறது ஆர்வமாக இருக்கார். நம்ம இந்த கொயர் சாங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாலே தெரியும். அதை நீங்கள் பூர்த்தி செய்யணும். நன்றி தம்பி. ஆமோஸ் பால். சரி, அடுத்ததாக நம்ம பாடகர் குழு வரிசையில் அங்கே நின்று பாடிட்டு இருந்த ஒருத்தர் இப்போ வந்து என்ன ஆகிட்டாருன்னா கொயர் கண்டக்டர் ஆகிட்டார். கொயர் கண்டக்டர். தம்பி வா தம்பி. இப்போ நமக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. என்னாச்சு, கடவுள் யாரும் இல்லைனாலும் யாராவது ஒரு ஆளை கண்டிப்பாக எழுப்பி நமக்கு என்ன பண்ணுவார், கண்டிப்பாக நடத்தி கொடுப்பார். அந்த வகையில் தம்பி வந்து பாடகர் குழு வரிசையில் பின்னாடி லைனில் கொஞ்சம் ஹைட் பண்ணி நின்றுருப்பார். ஆனால் இன்றைக்கி என்ன ஆகுறாரு, அவர் வந்து கொயர் கண்டக்டராக இருந்து நமக்கு இந்த சாங்ஸ் எல்லாத்தையுமே சொல்ல போனோன்னா நம்ம ரொம்ப பழைய சாங்ஸ் அது எல்லாத்தையுமே முன்னாடி கொண்டு வந்தார். அந்த மியூசிக்லாம் இருந்து அது வரைக்கும் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம கேட்ட பழைய பாடல்களோட ஒரு நினைவுபடுத்தும் விதமாக இருந்துச்சு. தம்பிக்கு நன்றிகளை தெரிவிக்கிறோம். நன்றி. ஏன் தம்பி நீ வரியா? சரி சரி தம்பி வா, நீ வா வா தம்பி வா. தம்பி ஃபெவின். தம்பி ஃபெவின். ஆமாம், தம்பி பேர் வந்து இப்போ ஃபெவின் தான். சரிங்களா? இந்த கொயர், அதாவது என்ன சொல்கிறது, கிறிஸ்மஸ் கீத ஆராதனைக்கு உண்மையாகவே தம்பியை கொண்டு வந்தது அப்படின்னு சொன்னோன்னா ஒரு சாட்சியாகவே நான் சொல்லுவேன். இந்த கொயரில் மிக முக்கியமாக சில்ட்ரன் கொயரை வந்து மிக சிறப்பாக நடத்தி அந்த குழந்தைங்களை வந்து ஒரே ஒரு நாள் ப்ராக்டிஸ் கொடுத்து சிறப்பாக பாட வைத்த தம்பி ஃபெவினுக்கு நன்றி தெரிவித்துக்கணும். நன்றி தம்பி. ஓகே, ஆக நம்ம குட்டி தம்பி வா தம்பி. கிளாப் பார்த்தானா தெரியும். இன்னைக்கு வந்து நான் சொன்னேன் ஒருத்தர் இல்லைன்னா இன்னொருத்தரை கொண்டு வந்து என்ன பண்ணுவார் கடவுள், நமக்கு எல்லா காரியங்களையும் நேர்த்தியாக நடத்தி கொடுப்பார். யார் எங்கே போனாலும் சரி, எங்கே இல்லைனாலும் சரி, அவரோட ஊழியம் வந்து என்னைக்கும் தடைப்படாது. நம்ம தம்பியை வச்சு நம்ம சர்ச்சில் ஊழியத்தை கடவுள் நிறைவேற்றி வருகிறார். கீபோர்டு வந்து தம்பி வந்து பார்த்தீங்கன்னா 11th தான் படிக்கிறான். +2 போயிட்டேப்போம். சரி, +2 12th தான் படிக்கிறான். ஆனால் பார்த்தீங்கன்னா எந்த சாங்கை எப்போ கொடுத்தீங்கன்னாலும் அவன் வந்து நல்லா ப்ளே பண்ணுவான். நீங்கள் வெளியிருந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு ஜீனியஸ் ப்ளே பண்ணிட்டு இருக்காருங்கிற மாதிரி தான் தெரியும். அந்தளவுக்கு கடவுள் ஒரு ஞானத்தை கொடுத்துருக்கிறார். தம்பி பொங்கலூர் சாங். சரி, பொங்கலூர் சபையார் ஒரு பாடல் பாடினாங்கல்ல, ஆன் தி ஸ்பாட்டில் தம்பி வந்து மியூசிக் கொடுத்தான். அவங்க வந்து மியூசிக் நோட்ஸ் எல்லாம் கொடுக்கல. சரியா? இதுதான் தம்பிக்கு வந்து கொடுத்துருக்கிற கடவுள் கொடுத்துருக்கிற ஞானம். அவனை தொடர்ந்து இந்த ஆலயத்தில் கடவுள் பயன்படுத்துவார். அவனுக்கு நன்றி. நன்றி தம்பி.
அடுத்ததாக பேடு வாசித்த தம்பி அண்ணன் ஜெயக்குமார் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி நம்ம கிட்டார் நம்ம பிரகாஷ், லினிஸ் பிரகாஷ் வாங்க. அவர் பார்த்தீங்கனாலே அவர் சிரிக்கிறதே கிட்டார் வாசிக்கிற மாதிரி தான் இருக்கும். எப்போவுமே சிரித்த முகம்தான். அவ்வளோ அழகாக டெடிக்கேட்டடாக எல்லா ப்ராக்டிஸ்க்கும் எங்கே என்ன ஒர்க் இருந்தாலும் சரி, எதுனாலும் சரி கண்டிப்பாக வந்துடுவார். வந்து நமக்கு கிட்டார் வாசித்து கொடுத்துருக்காரு. அதே மாதிரி குழந்தை வாங்க டீனாக்கு வந்து அவங்க மாமா சொல்லி கொடுத்துருக்குறாங்க கிட்டார். அதை அப்படியே மாமாவோட பேரை வந்து அப்படியே இங்கே வந்து காப்பாற்றுறா. சரியா? கிட்டார் வாசித்த டீனாவுக்கு நன்றிகள். நம்ம வயலினில் நம்ம மெஹிதா, ரோஸ்லின், அப்புறம் ஜோன்ஸ், இவங்கெல்லாம் நம்ம வயலின் டீம். வயலின் டீமுக்கு தான் நிறைய கைத்தட்டல்கள் வருது. வயலின் வந்து நம்மக்கிட்ட ஒரு 50 வயலின் இருந்ததுங்க. இப்போ 3 வயலின் தான் இருக்குது. கல்யாணம் பண்ணி சரி, அது வந்து திரும்ப என்ன ஆகணும், 1, 10, 100ஆக என்ன பண்ணணும், வளர்ந்து பெருகணும். எல்லாரும் வந்து வயலின் தம்பி இப்போ உங்கள் மியூசிக் கிளாஸ் நடத்திட்டு இருக்கிறாங்க. நீங்கள் தொடர்ந்து வந்து மியூசிக் கிளாஸ் வாங்க. வயலின் வாசித்த பாப்பாக்கள் தம்பிகளுக்கு நன்றி 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 நன்றி. என்ன ஜோ கிங்ஸ்லி வாங்க தம்பி வாங்க. இதே தாங்க கடவுள். பலர் வந்து நம்மளை என்ன பண்ணிடுறாங்க, கைவிட்டுறாங்க. ஆனால் கடவுள் என்ன பண்ணுறாரு, நம்மளை வந்து எங்கேயுமே கைவிடுறதில்ல. ஏதாவது யார் மூலமாகவாது என்ன பண்ணுறாரு, நமக்கு இந்த ஆடியோ சிஸ்டம் பார்த்துட்டு இருந்தவர் திடீர்னு அவர் வந்து எங்கே இருக்காருன்னே தெரியல, சர்வீஸுக்கு வர்றதில்ல. என்னாச்சு, கடவுள் என்ன பண்ணார், தம்பியை கோயம்புத்தூர்லேருந்து, தம்பி வந்து ஒரு பாஸ்டரோட சன். அவங்க அப்பா வந்து ஒரு சபை வச்சுருக்கிறாங்க. தம்பி வந்து இரவும் பகலுமா கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸாக நம்ம கூடவே இருந்து இந்த ஆடியோ சிஸ்டத்தெல்லாம் சரி பண்ணிகிட்டு இருக்கார். இன்னுமே நிறையா இந்த வீக்கில் நிறைய ஒர்க்கெல்லாம் பண்ண இருக்கார். ஆடியோ சிஸ்டம் எல்லாமே சரியாயிரும். இன்றைக்கி கூட வெளியே ஸ்பீக்கர்ஸ் ஒர்க் ஆகலை. எல்லாத்தையுமே நம்ம கரெக்ட் பண்ணி அதற்கு முழு ஒத்துழைப்பை கொடுக்குற தம்பி ஜோக்கு நன்றி 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 நன்றி. சார், நம்ம கமிட்டி மெம்பர்ஸுகளுக்கெல்லாம் நம்ம நன்றி சொல்லி ஆகணும். நம்ம ஐயாக்களெல்லாம் பார்த்தீங்களா, என்னையா சிரிக்கிறீங்க? ஐயா சிரிச்சு கும்பிடுற. எந்த சர்ச்சிலையும் இந்த மாதிரி ஐயர் பார்த்ததில்ல. ஆமாம், எல்லாமே ஸ்பெஷல் தான் நமக்கு. சரிங்களா? கடவுள் நம்ம கூட இருக்கார். அதே மாதிரி நமக்கு நல்ல ஆயர்களை கொடுத்துருக்கிறார். அவர்களும் என்னாச்சு, இன்னைக்கு சேர்மன், அசோசியேட் ப்ரெஸ்பைட்டர், கமிட்டி மெம்பர், செக்ரட்டரி, ட்ரெஸரர், அப்புறம் பிசி டிசி மெம்பர்ஸ் எல்லாருமே என்ன ஆகுது, நம்ம எல்லாம் என்ன மகிழ்ச்சியாக இருக்கிறோம். அப்படி தானா? எல்லோரும் பாருங்கள், கிறிஸ்மஸ் வந்து அந்த மகிழ்ச்சி அவர்களோட இருக்குது. எல்லாம் என்னது, அவர் டிஜிஎஸ் தினகரன் சொல்லுவார், என்ன சொல்லுவார், நம்மலாம் ராஜாவுடைய பிள்ளைகள். அப்போது ராஜா மாதிரி தான் இருக்கணும். ராஜா மாதிரி ட்ரெஸ் இன்னைக்கு கொடுத்துருக்கார் கடவுள். அவர்கள் அனைவருக்கும், ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறோம். நன்றி, தேங்க்யூ. Thank you, Secretary அவர்களே. Thanks for your lengthy and wonderful vote of thanks. Closing prayer, Reverend Anandakumar ஐயா. இருந்தவாறே நம்முடைய தலைகளை தாழ்த்தி பிரார்த்தனை செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவை, இந்த மனமகிழ்ச்சியான இரவு வேளைக்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. மீண்டுமாக இந்த வருடத்திலே கர்த்தாவே, இந்த பாடல் ஆராதனையிலே நாங்கள் பங்கு பெறும்படியாக பாடகர் குழுவினர் பாடுகின்ற பல்வேறு பாடல்களை கேட்டு அவர்களோடு சேர்ந்து நாங்கள் உம்மை துதிக்கும்படியாக, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நீர் எங்களுக்கு கொடுத்த பெரிதான கிருபைக்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் சுவாமி. ஆண்டவரே, அந்த திருச்சபையில் உள்ள யாவரையும் கர்த்தர்தாமே ஆசீர்வதித்தருளும். இந்த நாளிலும் இந்த பாடல் ஆராதனையிலே அவர்கள் வந்து கலந்து கொண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாடல்களை பாடினருக்காக நன்றி செலுத்துகின்றோம். இன்னும் வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் கர்த்தர்தாமே ஆசீர்வதித்தருளும். இந்த ராத்திரி வேளையிலும் கர்த்தாவே, இந்த தீப பாடல் ஆராதனை எங்கள் எல்லோருக்கும் ஆசீர்வாதமாக்கி தந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து ஆண்டவரே, நாங்கள் வருகின்ற நாட்களிலும் பாடல்கள் மூலமாக உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தி
ஆண்டவரே, இதோ சுவாமி வரப்போகிற நாட்களிலும் திருச்சபையிலே ஆண்டவரே நாங்கள் ஆராதனைகளில் இணைந்து ஒருமித்து உம்முடைய நாமத்தை உயர்த்த மகிமைப்படுத்த கர்த்தர்தாமே கிருபை பாராட்ட வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். இரவு நேரத்திலும் எங்களை தாழ்த்துடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கின்றோம். ராத்திரி வேளையிலும் எங்களை பாதுகாத்தருளும். நல்ல நித்திரையை தாரும். காலையில் எழுந்து புதிய நாளை கண்டுமை துதிக்க சோத்திரிக்க அருள் தாரும். மீண்டுமாக கர்த்தாவே, வரப்போகிற நாட்களிலும் நாங்கள் ஒன்று கூடி வந்து உம்முடைய பிறப்பின் பண்டிகையை கொண்டாடுவோம் சுவாமி. மற்றுமுள்ள எல்லா நிகழ்ச்சிகளிலும் நாங்கள் கடந்து கொண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எங்கள் எல்லாருக்கும் கிருபை பாராட்ட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் மீட்பருமாக இயேசு கிறிஸ்துவின் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம் எங்கள் பரம தந்தையே. ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தமரமணத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்று நல்ல அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்கப்படாமல் தீமின் எங்கள் எடுத்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் இடைவிலையும். ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் சந்தோஷம் சமாதான வழியிடத்திலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. கர்த்தரை சோத்ரி, என் முழுவதுமே பரிசுநாமத்தை சோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.